என் பேர் நாகேஸ்வரி. நான் அன்னபூர்ணி ஃபுட் ஃபவுண்டர். எனக்கு 4 பிள்ளைங்க. நான் வந்து சிங்கிள் மதர். சின்ஸ் 2006 இருந்து ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ அதிலேருந்து நான் சிங்கிள் மதர். பிள்ளைங்க 4 பிள்ளைங்களையும் படிக்க வச்சு ஆளாக்கணுன்ற ஒரு வெறி எனக்கு இருந்தது. ஸோ அதனால் நான் சில ஸ்ட்ரகிள்லாம் பண்ணி தான் நான் உடனே அன்னபூர்ணி ஃபுட் திறக்கலை. ஸோ நான் வந்து மல்லிகைப்பூ தோட்டம் வச்சுருந்தேன். மல்லிகைப்பூ தோட்டம் ஒரு 7 வருஷம் வச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து இன்கம் வந்து மல்லிகைப்பூ தோட்டத்தில் அந்த அளவுக்கு இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு எனக்கு அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியல. ஸோ நான் வந்து ஒரு வருஷம் கேப் விட்டுருந்தேன். அந்த இதில் வந்து நான் MLM செஞ்சேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, நல்லா செஞ்சேன். பட் தென் என்ன ஆச்சுன்னா, நான் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் வெளியாகிறப்போ பிள்ளைங்களோட ஸ்டடீஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் முடிவு பண்ணேன், சரி அது வேண்டாம். அப்போ நான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்துட்ருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அம்மா சமைப்பாங்களா அப்படின்னு, பிள்ளைங்க அம்மா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சின்ன சின்ன ஆர்டர்ஸ் வந்து ஸ்கூலில் உள்ள ஆர்டர்ஸ் நான் அம்மாவுக்கு கொடுக்குறேன், செய்வாங்களா கேட்டப்போ சரி செய்யலாம். அப்படி செஞ்சது தான் கொஞ்சம் சின்ன சின்ன கேத்தரிங்காக செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் நான் காடி சர்வீஸ்க்கு போவேன். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பாய் வந்து, அக்கா நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் கேத்தரிங்லாம் செய்கிறீங்களா அப்படின்ட்டு. ஆமாய்யா, சின்ன சின்னதாக செய்கிறேன், இன்கமுக்கு வேணும்ல அப்படின்னு. சரி, அவரோட சன் பர்த்டே, அவருக்கு ஒரே சன் தான், அவரோட பர்த்டே 3 இயர்ஸ் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி, சரிக்கா நீங்களே செஞ்சுருங்க, ஒரு 200 பேர் இன்வைட் பண்ணுறக்கா, நீங்களே செஞ்சுருங்க. நான் சொன்னேன், ஐயா நான் அதுமாரி எல்லாம் பெருசாக செஞ்சதில்லை, நான் சின்ன சின்னதாக தான் செஞ்சுருக்கேன் அப்படி சொன்னவாசி. இல்லைக்கா நீங்கள் செய்யுங்க, நான் உங்களுக்கு டிபாசிட் கொடுக்குறேன், அதை வச்சு உங்களால் எப்படி சிறப்பாக செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லி அவர் மெனு கொடுத்தாரு. ஸோ நான் என்ன தைரியப்படுத்திக்கிட்டு என் ஃபேமிலியோட உற்சாகத்தோடு நான் வந்து அதை செஞ்சு சக்ஸஸாக செஞ்சு முடித்தேன். சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதிலிருந்து தான் நான் அன்னபூர்ணி ஃபுட் வந்து பேர் வச்சு நான் செய்ய ஆரம்பித்தேன். அது சக்ஸஸாக செஞ்சு முடித்த பிற்பாடு எனக்கு வந்து அவரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ரெக்கமெண்ட் பண்ணார். அப்போ நானும் இந்த பஹாவ் ஏரியாவில் வந்து சில பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி அவங்களுமே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆர்டர் பண்ணேன். லைக் என்கேஜ்மெண்ட்டுக்கு செய்ய முடியுமா, பர்த்டேக்கு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய லெவல்லலாம் கிடையாது, லைக் சின்ன சின்னதாக என்கேஜ்மெண்ட்க்கு, பர்த்டேக்கு இந்த மாதிரிலாம் நான் செய்ய ஆரம்பித்தேன். நார்மலி அப்புறம் நான் குக்கீஸ் இதெல்லாம் கூட நான் செய்வேன். செய்கிறப்போ கொஞ்சமாக எங்கள் அக்கா எனக்கு அது அறிமுகப்படுத்தி விட்டாங்க. நீ குக்கீஸ் தான் நல்லா செய்விய, நீ குக்கீஸ் வெய்யி அப்படின்னு. அவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, குக்கீஸ் செய்யி அப்படின்ட்டு. அப்போ நான் செய்கிறப்போ எங்கள் அக்கா அதை எடுத்து அவங்க செல் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நான் இங்கே இந்த வட்டாரத்துலலாம் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் அறிமுகப்படுத்தி கொடுத்தோன்னே அப்போ நான் யோசித்தேன், சரி ஏன் முறுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பாரம்பரியாக செய்வாங்க, மில்லில் அரைச்சி உளுந்தெல்லாம் அரைச்சி கழுவி காய வச்சு அரைச்சி அப்படி தான் செய்வாங்க. அப்போ ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது, ஒரு பெஸ்ட் ஃபுட் ஏன் நம்ம கொடுக்கக்கூடாது, ஒரு நல்ல தரமான முறுக்கெலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை நான் ட்ரை பண்ணோன்னே நல்ல வரவேற்பு வந்துச்சு. ஸோ அதிலேருந்து அதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். குக்கீஸும் செய்ய ஆரம்பித்து முறுக்கும் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ, ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி எனக்கு இருந்தது. ஸோ நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத, எனக்கு இன்கம் வேணுமே. ஸோ எனக்கு வந்து இது எப்படி பெருசாக கொண்டு போகணும் அப்படிங்கிற நாலேஜ், குவாலிட்டி ஃபுட் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது 100 to 200 கெப்பாசிட்டியில் என்னால் சமைக்க முடியும். ஆனால் இது எப்படி இன்னும் பெருசாக கொண்டு போகிறது, இப்போல்லாம் வந்து டிஜிட்டல் வேர்ல்ட் இல்லைங்களா. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம எப்படி என்டர் பண்ணுறது எனக்கு அவ்வளோ தெரியாது. வச்சுருக்கேன் ஃபேஸ்புக் எல்லாமே வச்சுருக்கேன், ஆனால் அதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு அவ்வளோ தெரியாது. இது எப்படியாவது நான் செய்யணும், அதில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதப்போ நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ டிக்டாக்ல தான் நான் ரொம்ப தேடுவேன். ஸோ தேடிக்கிட்டே இருக்கிறப்ப கோ டிஜிட்டல் ப்ரொடக்ஷன் வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களோட ஸ்டூடெண்ட்டை இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கிளாஸ் எப்படி நடத்துனாங்க, ப்ளஸ் அந்த யயாஸ் அண்ட் ஹசனாவோட ப்ராஜெக்டும் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் ஃபண்டட், இது வந்து யார் எடுக்கலையோ ரொம்ப ரொம்ப ரூகி லிமிட்டட் சீட்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை மணிக்கு, 11 மணிக்கு. ஸோ நான் அப்பயே கோச் போனாக்கு நான் கான்டாக்ட் பண்ணேன். ஸோ கோச் போனாவும் எனக்கு அந்த நிமிஷமே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க.
எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது என்னத்தோட ஐஏஎஸ் அசானா இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஃபண்டட் 1 year கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து பஹாவில் இருக்கிற வசி அவங்க ரொம்ப வரிட் பண்ணாங்க. அவங்க என்ன வரிட் பண்ணாங்கன்னா, நீங்கள் ஒண்டி அங்கேருந்து அவ்வளோ தூரம் வரணும், நீங்கள் வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்டோ இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் எப்படியாவது இங்கே அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் நிறைய பேர்த்த காண்டாக்ட் பண்ணேன். ஆனால் ஆக்சுவலாக பஹாவில் யாருமே எனக்கு கிடைக்கல. நான் ஒண்டி தான் போனேன். அந்த 8 days கிளாஸ் நடக்கும். ஸோ நம்ம வந்து அங்கே கிளாஸ்க்கு போனோம், அதாவது சைபர் ஜெயாக்கு போனோம். அங்கே 8 days நான் வந்து கமிட் பண்ணேன். அந்த கிளாஸை முடிச்சுட்டு ப்ளஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூம் மீட்டிங் இருக்கும், ஜூம் கிளாஸ் இருக்கும், ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், அப்புறம் நம்மளோட சப்மிஷன்லாம் இருக்குது. எல்லாமே நான் கமிட் பண்ணினேன். அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த விஷயத்தில். நான் வந்து டெய்லி வந்து பஹாவிலேருந்து கேல்க்கு அதாவது சைபர் ஜெயாக்கு ட்ராவல் பண்ணேன். அந்த சமயம் வந்து சில கிளாஸ் எங்களோட கிளாஸ் பார்த்திங்கன்னா 2லேருந்து 8 மணி, சில டைம் 7 மணிக்கு ஆக்சுவலாக முடியும். ஆனால் 8 மணி கூட ஆயிரும். ஏன்னா எங்கள் கோச் வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம என்ன கேட்டாலுமே சொல்லிக் கொடுப்பாங்க. கிளாஸ் வந்து 8 மணிக்கு முடியும், 8:30 மணிக்கு முடியும். அந்த டைமில் கூட நான் கிளம்பி பஹாவுக்கு திரும்பி வந்திருக்கேன். சம்டைம்ஸ் அந்த 8 நாளில் ஒரு சமயம் எங்கள் அக்கா வீட்டில் கூட நான் ஸ்டே பண்ணி அந்த மாதிரிலாம் கூட நான் கமிட் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. நான் வந்து ஏன் அதை கற்றுக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து அது கவர்மெண்ட் ஃபண்டட். நான் அதை வந்து வீண் அடிக்க விரும்பலை. சும்மா போனோம் வந்தோம் அப்படி இல்லை. ஏன்னா எனக்கு தெரியணும், நான் எப்படி டிக்டாக்ல லைவ் செய்யணும், இதெல்லாம் வந்து எனக்கு 100% அவங்க அவ்வளோ அழகாக அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து நான் ரொம்ப ரொம்ப அதை கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், பெரிய விஷயம் அது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து அங்கேயே ஒரு குரூப் அமைச்சாங்க. 4 பேர் ஒரு குரூப்பில். ஸோ அந்த குரூப்புமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த குரூப் சேர்ந்து நாங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு எப்படி லைவ் சொல்லி கொடுக்குறதுன்றது எங்கள் கோச் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எங்கள் கோச் நான் தான் வந்து அந்த நிமிஷமே லைவ் எப்படி செய்யணும், அதில் என்னென்ன கண்டென்ட்லாம் எப்படி செய்யணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த கண்டென்ட் படி நாங்கள் நார்மலாக நான் இப்போ ஒரு பலகாரம் நான் செய்கிறேன்னா என் கூட என்னோட அந்த குரூப் அமைச்சாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப கெஸ்ட்டாக வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதிலிருந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஸோ என்னோடய பிஸ்னஸ் ஓரளவுக்கு கூட வந்திருக்கு அப்படின்னா லைஃப் பண்ணினதும் ஒரு வகையான பெனிஃபிட் தான் எனக்கு. கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் லைவ் செய்கிறதோ டிக்டாக் லைவ் செய்கிறதோ இதெல்லாம் இல்லாமல் சார் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கேன்வா எப்படி செய்கிறது, அந்த டெம்ப்ளேட் எப்படி செய்கிறது, இதெல்லாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வசி. இன்றைக்கி வந்து நம்மளெல்லாம் 0 knowledge தான், அதில் எதுவுமே எனக்கு தெரியாது. கிளாஸில் நான் கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் அந்த டெம்ப்ளேட்லாம் அழகாக நான் செஞ்சு இன்றைக்கி நான் வந்து ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணுவேன். என்னோடய இன்ஸ்டாவில், என்னோடய டிக்டாக்ல எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய அடிக்கடி முன்னன்னா வந்து ஒரு வாட்டி போட்டேன்னா அவ்வளோதான், அதை திரும்பி நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி காலையில் ஒன்று போட்டேன்னா சாயந்தரம் ஒன்று போடுவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஏன்னா நான் அழகாக செஞ்சுருக்கேன்ல. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறனால நான் அதை போட்டு எனக்கு இப்போ பஹாவ் மக்களுக்கே முன்ன வந்து எனக்கு அவ்வளோ அன்னபூர்ணி ஃபுட்னா இவங்க தான் அப்படின்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்து அன்னபூர்ணி ஃபுட்னா இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணால் முறுக்கு நல்லாயிருக்கும், குக்கீஸ் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு குவாலிட்டியான ஃபுட் நான் கொடுக்குறேன்ற எல்லா மக்கள் மனசுலேயும் அது பதிஞ்சிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, போன வருஷத்தோட இந்த வருஷம் நான் இந்த கிளாஸுக்கு போன பிற்பாடு, அதாவது நான் இந்த கிளாஸுக்கு இந்த வருஷம் ஏர்லியாக தான் போனேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து மினிமம் என்னோடய இன்கம் வந்து 40 to 50% சொல்லலாம் இன்கம் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் போன வருஷத்தோட. இந்த வருஷம் எனக்கு இன்னும் கூட இன்கம் கிடச்சிது. அது பார்த்திங்கன்னா நான் இந்த விஷயம்லாம் செஞ்சனால தான். நான் வாட்ஸ்அப்பில் டெம்ப்ளேட்லாம் செஞ்சு போட்டு லைவ் செஞ்சு இதெல்லாம் பண்ணனால எனக்கு அந்த அளவுக்கு இன்கம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இன்கம் வச்சு நான் போன வருஷம்லாம் வந்து ஒரே ஒரு அவன் தான் நான் ஒரு சின்ன அவன் தான் பயிச்சேன். அதில் தான் எல்லாமே செஞ்சேன். பட் ஆளுங்க கூட ஆர்டர் பண்ண என்னால் அந்த ஒரு அவன் வச்சு என்னால் முடிக்க முடியல. ஸோ கன்வென்ஷன் அவன் ஒன்று வாங்கினேன். அது வந்து 2 years பேக் வாங்கினேன். அதுவுமே இப்போ அதுலேயுமே எனக்கு பத்தலை, சப்ளை பண்ண எனக்கு பத்தலை. ஸோ இந்த வருஷம் இந்த இன்கம் வச்சு நான் இன்னொரு கன்வென்ஷன் அவன் வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே உள்ள
ஜாமான் எல்லாமே நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சு வாங்கின பொருள் தான். என்னோடய ஃப்யூச்சர் பிளான் வந்து நான் என்னோட ஒரு ப்ராடக்ட் என்னோடய ப்ராடக்ட் ஒன்று வெளியாக்கணும். என்னோடய அன்னபூர்ணி ஃபுட்டில் ஒரு ப்ராடக்ட் வெளியாக்கணும். அது வேர்ல்டு வைட் வந்து நான் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது கூடிய சீக்கிரம் நான் செய்வேன். எஸ் அ சிங்கிள் மதர், நான் வந்து 4 பிள்ளைக்கு அம்மா. என்னோடய லட்சியம் என்ன அப்படின்னா, நான் வந்து எஸ்பிஎம் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். என் பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல பட்டதாரியாக ஆக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல பட்டதாரியாக ஆக்கணும். என் பிள்ளைங்களுக்கு என்ன விரும்புகிறாங்களோ அதை நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதில் ரொம்ப உறுதியாக இருந்தேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது அந்த இன்கம்மை நான் ஜெனரேட் பண்ணி நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். என் பிள்ளைங்களும் சக்ஸஸாக படிச்சுக்கிட்டு வராங்க. 2 பேர் ஏறக்குறை படித்து முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே டிகிரி ஹோல்டர். அடுத்தது மாஸ்டருக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரியவர் வந்து ஆக்சுவலாக அவர் ஐடியில் வந்து டிகிரி முடிச்சிட்டார். அவர் வந்து எனக்கு அப்போ வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. சன்வேயில் வந்து அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சனால அதை படித்தார். டிகிரியை முடிச்சுட்டு அவர் வந்து அவரோட ஆம்பிஷன் ஒன்று இருந்துச்சு, பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆம்பிஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அவர் வந்து பைலட்டாக இன்டர்வியூக்கெலாம் போய் அவர் சக்ஸஸாக போயிட்டு கிடச்சிருச்சு. இப்போ என்ன அப்படின்னா, அது வந்து கொஞ்சமான காசு கிடையாது பைலட் படிக்கிறது. இப்போ அவருக்கு வந்து நான் அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். அதுக்கு தான் இப்போ நான் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 4 பிள்ளைங்களில் வந்து நான் 3 ஆம்பளை பையன், 1 பொம்பளை பிள்ளை. 4 பேருமே நல்ல டிகிரி ஹோல்டராக இருக்காங்க. எஸ் அ சிங்கிள் மதர், பிள்ளைங்க இருக்காங்களா, நல்லா படிக்க வைங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணுன்னா நீங்கள் தான் எஃபோர்ட் போடணும். நல்ல வழியில் வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம். இன்றைக்கி நம்ம ஒரு நாசலம்மா கடை போட்டாலுமே நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. என்ன நாசலமாவா அப்படின்னு நினைக்காத. இன்றைக்கி நாசலமா செய்கிறவங்க நிறைய பேர் நல்ல நிலையில் இருக்காங்க, நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நல்லா வரணும். சிங்கிள் மதர் வந்து பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். ஸ்டடீஸ் தான் நம்மளுக்கு முன்னுக்கு கொண்டு வரும். இன்றைக்கி பிள்ளைங்க படிச்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த சமுதாயத்துக்குமே ஒரு நல்ல ஒரு குடிமகனாக பிள்ளைங்க வளருவாங்க. ஸோ ஆஸ் அ சிங்கிள் மதராக இருந்து பயப்படாதீங்க. தைரியமாக பிள்ளைங்களை படிக்க வைங்க. நிறைய முன்னெல்லாம் வந்து நிறைய வழி இல்லை. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பஹாவுலேயே சர்டன் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, சொந்தமாக தான் எல்லாம் செய்யணும். ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது யாரை பார்த்து தேடி பிடிச்சி வாங்கணுமோ வாங்கி நீங்கள் அந்த வழியில் நின்று முன்னுக்கு வரணும் லைஃப்பில். ஆக்சுவலாக வந்து எனக்கு மூஞ்சி காட்டி பேசணுமா, லைஃப்பில் போகணுமா அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப தயக்கம். நான் வந்து டிக்டாக்லாம் ஸ்க்ரோல் பண்ணுவேன். மற்றவங்களாம் செய்கிறதெல்லாம் நான் பார்த்து இன்ஸ்பயர்லாம் ஆகியிருக்கேன். ஆனால் நான் செய்யணுமா, நம்மளும் பிஸ்னஸ் பண்ணுறோமே, நம்மளும் செய்யணுமே அப்படின்னு தோணும். ஆனால் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அதில் ஒரு அச்சம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. இதில் நம்ம செஞ்சோமா வெளியில் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. நான் என்றைக்கு இந்த கோ டிஜிட்டலுக்கு போன அந்த ஐஏஎஸ் அண்ட் ஹசன் ப்ராஜெக்ட்க்கு போனனோ, எங்கள் கோச் நந்தாவும் கோச் போனாவும் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி செய்யுங்க, லைவ் செய்யுங்க. இன்றைக்கி லைவ் செய்யுங்க. மற்றவங்களை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, உங்களுக்கு உங்களோட இன்கம் பற்றி யோசிங்கன்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க சொல்லி கொடுத்து அவங்களோட மோட்டிவேஷனில் இன்றைக்கி என்னால் லைவ் செய்ய முடியுது, தைரியமாக செய்ய முடியுது. யார் என்ன சொல்கிறாங்க அதை பற்றி இப்போ எனக்கு கொஞ்சம் கூட அந்த கவலை அச்சம் எதுவுமே கிடையாது. நான் பாட்டுக்கு லைவ் செய்வேன், கான்ஃபிடெண்ட்டாக நான் லைவ் செய்வேன். அந்த தைரியம் இப்போ எனக்கு இருக்குது.